நம்ம பண்ண போறது பன் பீஸா. பண்ணிடுறேன். குட்டி குட்டியே வெட்டி வைக்கிறாங்க பீஸாக்கு. நல்லா சைஸ் வெட்டிங்க. பழமாகாவை பீஸா சைஸுக்கு குட்டி குட்டியா வெட்டி வேண்டியதான். நம்ம குடமிளகா என்ன சைஸ் வெட்டுறோமோ அதே மாதிரி தான் வெங்காயத்தையுமே வெட்டணும். வெங்காயத்தை வெட்டி வேண்டியதாங்க. வெங்காயத்தை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டி வேண்டியதான். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கலாம், குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக ரவுண்டாக வேக வெட்டிக்கலாம். குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். நிறைய பேர் சீஸில் துருவியும் போடுவாங்க. நம்ம துருவி போட வேணாம், வெட்டி போடுவோம். அதான் நம்ம பீஸா ரெடி பண்ண வந்துட்டாங்க. பீஸா பண்ண சட்டி, வீட்டில் எடுத்த பட்டர், பண்ண வெட்டி வந்துட்டாங்க. ரெண்டு பக்கமும் வேகட்டும். உள் பகுதி வெண்டாதான் நம்ம சாப்பிட சொன்னா டேஸ்டா இருக்கும். பீஸா சாஸ் ஆட் பண்ணி வேண்டியதாங்க. எல்லா பீஸாவுக்குமே சாஸாங்க மெயின். குடமிளகா போட்டு வேண்டியதாங்க. குட்டி குட்டியாக வெட்டின குடமிளகா அழகா அடிக்க வேண்டியதான். அடுத்து நம்ம வெட்டின வெங்காயத்தை சுற்றி வேண்டியதான். வீட்டில் எடுத்த பன்னீர் குட்டி குட்டி வெட்டி வச்சிருக்கோம், அதை போட்டு வேண்டியதான். பன்னீர் உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டோம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கட் பண்ண சீஸை இப்போ போட்ட வேண்டியதான். கடைசியா சில்லி ஃபிக்ஸ் ஆட் பண்ணி வேண்டியதாங்க காரத்துக்கு. நம்ம சீஸ் உருகி வந்தோடனே பன் பீஸா ரெடி ஆகிடும். அதுக்கு மூடி வைக்க வேண்டியதாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கி வேண்டியதாங்க. நல்லா கம வாசனை வருதுங்க. என்னம்மா உரி இருக்கா சீஸ். பன் பீஸா தான், பன் பீஸா தாங்க. பாருங்க இங்க சீஸ் நல்லா இருக்கு. வருது.
பட்டர் நல்லா பண்ணை மொறுன்னு வச்சுருக்குது. உடைக்கும் போது மொறுன்னு சத்தம் வருது. அது டேஸ்ட் ஆகுது. எல்லா மசாலாவும் நல்லா வெந்துருக்குது. பட்டர் பாருங்கள், எடுத்தா அழகாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஒட்டிக்கிட்டு எடுத்துக்கணும். ஆகுது. இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள்.